அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் கைகளை நீங்கள் தட்டினாலே போதும், உங்கள் கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கையில் காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரவே வராதுன்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாளில் இருக்கக்கூடிய சேர்க்கைகள் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அடுத்ததா பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது. இன்னைக்கு ஏகாதேசி நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்கிறத குறிக்கக்கூடிய வகையில் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னலா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள் புரட்டாசி மாசத்தோட கடைசி நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படி புரட்டாசி மாதத்தோட கடைசி நாளில் வரக்கூடிய 999ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த நாளுக்கான கைடன்ஸ், பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னங்கிறத டாரோ கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான முதல் கார்டே நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க வந்திருக்கு. அது என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பாதீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, உங்ககிட்ட உதவி கேட்டாலும் சரி, கவனமாக இருங்க. இந்த 2வது கார்டை பார்க்கும்போது எனக்கு 100% ஷியோராக தெரியுது. ரொம்ப எமோஷ்னலாக பேசி, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பேசி உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு யாராவது ட்ரை பண்ணலாம். இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறனால இந்த வீடியோவை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு இந்த வாசிப்பு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமல் கூட போகலாம். அதனால் எல்லாருமே உங்களுக்கான ரீடிங்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஏமாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற உணர்வையே உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும் கவலையையும் கொடுக்கும். இவங்க ஏமாற்றுவாங்களா, அவங்க ஏமாற்ற போகிறாங்களா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி நிதானமாக யோசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணுங்க. இந்த நாளில் நீங்களும் யாரையாவது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2வது கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அமைதியான மனநிலையில் இருந்தாலே உங்களை யார் ஏமாத்துறாங்க, உங்ககிட்ட உண்மையாக யார் பேசுகிறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வேலையில் செய்கின்ற தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் ஏற்படும். அடுத்ததா 3வது கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தலையெழுத்து இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த 3வது கார்டு நமக்கு சக்கரத்தின் மூலமாக சொல்லுது.
உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத தான் இந்த 3வது கார்டு சொல்லுது. இந்த 3வது கார்டை பார்க்கும்போது இது இன்னைக்கான பலன் மட்டும் கிடையாது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே இந்த 3வது கார்டுக்கான பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நமக்கு வேற ஒன்றுமே வேண்டாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களும் தீரப்போகுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சமே சொல்லுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. யாரையும் அப்படியே நம்பிடாதீங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கான இந்த வாசிப்பு எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. இது எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பர்சனலாக எனக்கு டாரோ ரீடிங் பார்த்து சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா அது பெய்டு சர்வீஸாக தாங்க இருக்கும். பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போதைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கறத பற்றி எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. மேபி அடுத்தடுத்த வாரங்களில் சூழ்நிலை எப்படி மாறுதுங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பட்டை பவுடர், சினமன் பவுடர் தேவைப்படும். ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பட்டை பவுடர் இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை நமக்கு தேவைப்படும். இந்த வெள்ளை சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் முகம் கை காலை கழுவிட்டு வந்து ஒன்று உங்கள் கிச்சன் சிங்க்குக்கு முன்னாடி நின்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஹாலில் நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல நாம் கைகளை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா கையை தட்ட போகிறோம். அதனால் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னா கைகளை தேய்ச்சி கழுவுறதுக்கு தண்ணீரும் அந்த தண்ணீர் விழறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கையில், அதாவது இடது கையில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையையும் வச்சு உங்கள் 2 உள்ளங்கை விரல் இடுக்கு ஃபுல்லாக நீங்கள் தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உங்களை விட்டு வெளியில் போகிறதா நினச்சிக்கிட்டே இந்த பட்டை பவுடரையும் சர்க்கரையையும் வச்சு உங்கள் கைகளை தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு உங்கள் கைகளை தேய்ச்சி நீங்கள் கழுவுங்க. இப்படி பட்டை பவுடரையும் சர்க்கரையையும் உங்கள் கை ஃபுல்லாக தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்கள் கைகளை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி கைகளை வாஷ் பண்ணும்போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லுங்கள். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே உங்கள் கைகளை வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஈரத்தை தானாக காற்றுல காயறதுக்கு விட்டுருங்க. உங்கள் ட்ரெஸ்லையோ டவல்லையோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்கள் துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஈரம் பாதி காஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கையை நீங்கள் தட்டுங்க. உங்களால் முடியும்னா பலமாக நீங்கள் தட்டலாம். அப்படி என்னால் செய்ய முடியாதுங்க, அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கேட்பாங்க, குழந்தைங்க பார்ப்பாங்க, இப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக கையை தட்டுங்க. எதனால் கையை தட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைகளில் பஞ்சபூத தத்துவங்களும் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கான கனெக்ஷனும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம கைகளை தட்டும்போது பஞ்சபூத தத்துவமும் இந்த 7 சக்கரங்களும் நம்ம உடம்புல சமநிலைப்படும். இதுக்கப்புறமா நாம் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும்.
கைகளை 3 முறை தட்டிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைமில் கடன் பிரச்சனையையோ பண கஷ்டத்தையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.